ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. H1B விசா மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளையும் கடுமையாக்க அமெரிக்க அரசு முடிவு. இந்தியாவைச் சேர்ந்த IT பணியாளர்கள் பலருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என தொழில்துறையினர் கவலை. அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவில் ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்பு எதிரொலி. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. மோடி ட்ரம்ப் இடையே சிறப்பான புரிதல் இருப்பதால் இரு நாடுகளுக்குள் சிக்கல் எழாது. வரி விதிப்பினால் பிரச்சனை எழுந்துள்ள நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கருத்து. பிரதமர் மோடியின் தவறான வெளியுறவு கொள்கையால் வேலை இழப்பு அதிகரிக்கும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கவலை. மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் துணிநூல் தொழில் மிக மோசமாக பாதிப்பு என பிரதமர் மோடிக்கு சுப்பராயன் MP கடிதம். உடனடி நிவாரண திட்டம் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை. நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜப்பான், சீனா நாடுகளுக்கு இன்று செல்லும் பிரதமர் மோடி. இரு நாட்டு தலைவர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம். பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் நிறைவு. முதல் முறையாக 80% இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல். தொடர் மழையால் அபாய கட்டத்தை எட்டிய யமுனா நதியின் நீர்மட்டம். முன்னெச்சரிக்கையாக டெல்லி மயூர் விஹாரில் நிவாரண முகாம்கள் அமைப்பு. அதி கனமழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள ஜம்மு காஷ்மீர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து மக்களை மீட்கும் பணி தொடர்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. சொந்த ஊரான திருப்பத்தூருக்கு காரில் பயணித்த போது நேரிட்ட சோகம். இந்தியா விடுத்த வெள்ள அபாய எச்சரிக்கையால் உயிர் பிழைத்த 1.5 லட்சம் பாகிஸ்தானியர். மனிதாபிமான அடிப்படையில் 3 நாட்களில் 2 முறை எச்சரிக்கை செய்ததாக அதிகாரிகள் விளக்கம். கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு. RSS பாஜக கட்டுப்பாட்டிற்குள் அதிமுக சென்றுவிட்டதாக திருமாவளவன் விமர்சனம். அதிமுகவை விழுங்க பல யுக்திகளை RSS கையாளுவதாகவும் கருத்து. அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது. இது அதிமுகவுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இல்லை, தமிழ்நாட்டுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அதிமுகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் தனது கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என சீமான் வலியுறுத்தார். பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என விஜய் பேசுவதில் என்ன கொள்கை இருக்கிறது எனவும் கேள்வி.
பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறார். 2 முறை திரும்ப சொல்றார் 2 மாநாட்டில். திமுக என் அரசியல் எதிரிங்கிறார் தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபடுறது? கொள்கை என்ன, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது 2 வேறுபாடு. இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது. பிரதமருக்கு தவிக தலைவர் விஜய் எழுதிய கடிதம் குறித்த கேள்விக்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில். முதல்வரை அங்கிள் என விஜய் குறிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை. திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் கருத்து. அது தப்பான வார்த்தையே கிடையாது. தப்பான வார்த்தை கிடையாது. அவர் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசுறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே, ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸு, அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விநாயகர் சிலைகளை இன்று கரைக்க ஏற்பாடு. ஊர்வலம் நடைபெறும் சாலையில் உள்ள 12 பள்ளிகளுக்கு இன்று மதியம் விடுமுறை அறிவிப்பு. ஆண்டு ஆம்பூரில் நடந்த கலவர வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் காவலர்கள் குவிப்பு. ரஷ்ய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல். எரிபொருள் உற்பத்தி குறைந்ததால் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்காக இந்தியாவுக்கு மட்டும் அதிக வரி விதிப்பது நியாயமற்றது என அமெரிக்க எதிர்க்கட்சி விமர்சனம். இந்தியாவுடனான நல்லுறவு பாதிக்கப்படும் எனவும் கவலை. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.